ஒரு குழந்தைய தேடி போய் 4 குழந்தை கிடைச்ச மர்மம். குழந்தை கடத்தலோட பகீர் மர்ம பின்னணி. தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர்னு காணாமல் போன குழந்தைகள் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கொடூர நிகழ்வுல குழந்தை கடத்தல்ல ஈடுபட்ட இருவரை சுற்றி வளைச்சு போலீசார் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தோட பின்னணி நம்ம அனைவரையுமே திடுக்கிட செய்திருக்குது. தூத்துக்குடி மாநகரில் கடந்த 9ஆம் தேதி அந்தோணியார் கோவில் பகுதியில சாலையில படுத்துறங்கிய சந்தியா அப்படிங்கிற பெண்ணோட 4 மாத பெண் குழந்தை திடீர்னு காணாம போயிருக்கு. சாலையில வசிப்பவர் தானே எங்கிருந்து குழந்தைய தேட போறாங்க அப்படின்னு எண்ணிய மர்ம நபர்களுக்கு அந்த நாள்ல இருந்து தான் பிரச்சனையே தொடங்குச்சு. எங்க இருந்தாலும் காக்கைக்கு தன்னோட குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சும்மாவா சொல்லியிருப்பாங்க. குழந்தைய காணோம் அப்படின்னு துடிச்சு போன சந்தியா தன்னோட படுத்துறங்கிய குழந்தைய காணல அப்படின்னு போலீஸ்ல புகார் கொடுக்க பரபரப்பானது தூத்துக்குடியே. பரவலா குழந்தை கடத்தல் சம்பவங்கள் பத்தி மக்கள் பேச மர்ம நபர்களை பிடிக்க தயாரானாங்க 10 பேர் கொண்ட தனிப்படை போலீசார். தூத்துக்குடி மற்றும் தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் தேடுதல் வேட்டையில இறங்கிய போலீசார் மர்ம நபர்களை நெருங்கிய நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட காவல்துறை சார்பில் குழந்தை கடத்தல்ல ஈடுபட்ட கருப்பசாமி மற்றும் ராஜன் ஆகியோரின் புகைப்படங்களை வெளியிட்டு தகவல் கொடுத்தால் உரிய சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சாங்க. இதுக்கப்புறமா ஆலங்குளத்துல இருந்த குழந்தை கடத்தல்ல தொடர்புடைய ராஜன் மற்றும் கருப்பசாமிய தனிப்படை போலீசார் சுத்தி வளைச்சு அதிரடியா கைது செஞ்சாங்க. இந்த விசாரணையில கடத்திய குழந்தைகளை குழந்தை இல்லாத கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது தெரிய வந்திருக்குது. இதுக்கப்புறமா தூத்துக்குடியில கடத்தப்பட்ட 4 மாத பெண் குழந்தை மற்றும் திருச்செந்தூர்ல இருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட சுத்தமல்லியை சேர்ந்த முத்துப்பேச்சி அப்படிங்கிறவங்களோட 2.5 வயது குழந்தை மற்றும் குலசேகரப்பட்டினம் பகுதியில மதுரையை சேர்ந்த 3 வயது குழந்தை கார்த்திகை வள்ளி, மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதியில இருந்து கடத்தப்பட்ட புகார் அளிக்கப்படாத மற்றொரு குழந்தை உள்ளிட்ட 4 குழந்தைகளை போலீசார் மீட்டு பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. குழந்தை கடத்தல்ல ஈடுபட்ட ராஜன் மற்றும் கருப்பசாமி ஆகியோருக்கு வேறு குழந்தை கடத்தல் சம்பவங்கள்ல தொடர்பு இருக்குதா அப்படின்னு காவல்துறையினர் இப்போ தீவிர விசாரணையும் நடத்திட்டு வராங்களா. சார் ஒன்றும் இல்லை சார், இந்த தனிப்படை போலீஸ் வந்து அமைச்சர்